எல்லோருக்கும் வணக்கம். தேசாந்திரி யூடியூப் சேனல் சார்பாக தயாரிக்கப்படுகிற கதை பயணி தொடரில் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நீதி கதைகளுக்குன்னு ஒரு வகுப்பு இருக்கும். நீதி கதையை நடத்துறதுக்குன்னு ஆசிரியர் வருவார். சின்ன நீதி கதைகளை அவங்க சொல்லுவாங்க. பாடப்புத்தகத்திலேயே கூட நீதி கதைகள் ஒரு சின்ன பகுதியாக அச்சிடப்பட்டிருக்கும். துணை பாடத்தில் கூடிய சில கதைகள் கூட நீதி சொல்கிறதுக்காக உள்ள கதைகள் தான். நீதி போதனை அப்படின்னே அந்த வகுப்புக்கு பேர். இப்போல்லாம் அந்த நீதி போதனை வகுப்பு இருக்கான்னு தெரியல. நீதி கதைகளை யாரும் சொல்கிறாங்களா அப்படின்னும் தெரியல. புத்தகத்தில், அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாட புத்தகத்தில் நீதி கதைகள் இருக்குது, ஆனால் குறைவாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். எதுக்காக நமக்கு இன்றைக்கி நீதி கதைகள் படிக்கிறதில், கேட்குறதில் அக்கறை இல்லாமல் போயிடுச்சு? நீதி கதை தேவையில்லைன்னு நினைக்கிறோமா, அல்லது நீதியே தேவையில்லைன்னு நினைக்கிறோமா, அல்லது நீதி கதை எழுதப்பட்ட வடிவம் இன்றைக்கி பழசாயிடுச்சு, அதை நமக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுனால நீதி கதையை வேணான்னு நினைக்கிறோமா? பொது வெளியில் பார்த்திங்கன்னா நீதி கதைகளை விட அநீதி கதைகள் அதிகமாக இருக்குது. அநீதியை ரசித்து பேசுகிற ஒரு விருப்பமாக மாறிக்கிட்டே வருது. இப்போ நீதியும் அநீதியும் உண்மையில் எதிரானது இல்லையா? நம்ம காலத்தில் ஏன் நீதியை இவ்வளவு பரிகாசம் பண்ணுறோம்? எதுக்கு நீதி ஒரு கேலிக்குரிய பொருளாக மாறிடுச்சு? நீதி கதையை யாராவது இன்றைக்கி எழுதணும்னு விரும்புவாங்களா? இப்போ இருக்கக்கூடிய யாராவது ஒரு எழுத்தாளர்கிட்ட போய் நீங்கள் ஒரு நீதி கதை எழுதி கொடுங்கன்னு சொன்னால் அவர் தன்னை கேலி செய்கிறதா தான் நினைப்பார். அப்படின்னா நீதியினுடைய இடம்ங்கிறது கேலி பொருள் இல்லையே. இப்போ ஏன் நீதி கதைகளுக்கு மட்டும் அந்த கேலியான, வேண்டான்னு நினைக்கக்கூடிய, தேவையில்லைன்னு நினைக்கக்கூடிய மனப்பாங்கு வந்துச்சு அப்படின்னா, ஒரு எழுத்தாளனாக நான் அதை பற்றி ரொம்ப யோசிச்சிருக்கிறேன். நீதியினுடைய தேவை எப்போவுமே இருக்குது. நீதிக்காக காத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. நீதி கிடைக்காமல் போனவர்களுடைய எண்ணிக்கையும் கூடுதலாகவே இருக்குது. இவ்வளவு நீதியினுடைய தேவை இருக்கக்கூடிய காலத்தில் ஏன் நீதியை ஒரு கதையாக சொல்வதில், கதையாக கேட்பதில், படிப்பதில் நமக்கு ஆர்வம் இல்லை? சிறு வயதில் நீதி கதை படிக்கும்போது அந்த நீதி கதையெல்லாம் ஒருத்தருக்கு நீதி கிடைக்காது, நிறைய கஷ்டப்படுவார். ஆனால் முடிவில் அவருக்கு நீதி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த கதைகள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது, நீதி என்பது வழங்கப்படும், கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு. இந்த கதைகளை படிப்பது அல்லது கேட்பதனுடைய காரணம் நீதி கிடைச்சிருங்கிற நம்பிக்கையை உருவாக்குவது தான். உடனே கிடைக்காம போயிடலாம், மறுக்கப்பட்டுடலாம், காத்திருக்க வேண்டியது வரலாம். ஆனால் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை நீங்கள் கைவிடக்கூடாது. ஏன்னா நீதி என்பது ஒருவருக்கு இழைக்கப்பட்ட தீங்கு, அவருக்கு இழைக்கப்பட்ட கஷ்டம், ஒரு மோசமான நிகழ்வு, ஒரு குற்றம், அதிலிருந்து ஒருவர் விடுபட்டு தனக்குரிய நியாயத்தை, தனக்குரிய பங்கை, தனக்குரிய பொருளை அடையணும்னு நினைக்கிறது தவறு இல்லையே. அப்போ நீதியினுடைய நம்பிக்கையை உருவாக்குவது தான் அந்த கதைகளோட நோக்கம். சின்ன வயசில் ஒரு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் நீதி கதையை கேட்டவுடனே அவன் நீதி வெல்க அப்படின்லாம் பெரிய கோஷம்லாம் எழுப்ப மாட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு பாடத்தின் வழியாக ஒரு உண்மை சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, நீதி என்பது அழியாத, மாறாத, என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். நீதி கிடைக்கும், நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையை தலைமுறையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்தியா போன்ற ஒரு நாடில் தான் இவ்வளவு நீதி சாஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு. தமிழ்லேயே நிறைய நீதி நூல்கள் இருக்குது. இந்தியா முழுவதுமே நிறைய நீதி நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. நீதியினுடைய தேவையை ஏன் இந்திய சமூகம் இவ்வளவு முக்கியமாக கருதுது? இன்றைக்கி கேலியாக சொல்கிறாங்க அநீதி நிறையா இருந்ததுனால. அநீதி நிறையா இருந்ததுனால இல்லை. நீதியை எப்படி வழங்கணும், யார் வழங்கணும், யாருக்கு வழங்கணும், அப்படி வழங்குவதில் என்ன பாகுபாடு, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அதை ரொம்ப நுட்பமாக்கிக்கிட்டே வந்திருக்காங்க. இந்தியாவினுடைய நீதி நூல்களை எல்லாத்தையும் நான் வாசிச்சிருக்கிறேன். வாசிக்கும் போது தெரியும், மன்னருக்கு என்ன நீதி, வணிகர்களுக்கு என்ன நீதி, மக்களுக்கு என்ன நீதி, இதுலேயும் சிறுபான்மையினர்களுக்காக இருக்கிறது நீதியினுடைய தேவை என்ன அப்படின்னு நீதியை பகுத்து, நீதியினுடைய பல்வேறு அம்சங்களை தனித்து பேசி, ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய லட்சியம் எது, சாத்தியம் எதுங்கிறத பிரித்து நீதியை வரையறை செய்திருக்கிறாங்க. இந்த வரிசையில் பெரும்பான்மையான இந்திய நீதி நூல்கள் மன்னருக்காக, அதிகாரம் செய்பவர்களுக்காக, நிர்வாகத்திற்காக, சட்டத்துறை பயில்பவர்களுக்காக எழுதப்பட்ட நீதி நூல்கள். அந்த நீதி நூல்களில் முதன்மையாக ஒரு ஆட்சியில் இருப்பவர்களுக்கு நீதி சொல்கிறதுக்காக எழுதப்பட்டிருக்கும். தமிழில் மட்டும் ஒரு வித்தியாசமான நீதிமுறை, நீதி நூல் இருக்குது. என்ன அப்படின்னா, அனைவருக்குமான நீதி, எளிய மக்களுக்கான நீதி, ஆள்பவருக்கும் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரே ஒரு நீதி நூலே இருக்க முடியும் அப்படின்னா
அது ஔவையுடைய நீதி நூல் தான். பெரிய இந்தியாவினுடைய நீதி நூல்களை எழுதியதெல்லாம் ஆண்கள். தமிழில் தான் ஔவை அப்படிங்கிற ஒரு மூதாட்டி, தமிழினுடைய மிகச்சிறந்த பெண் கவி, அவங்க நீதி சொல்கிறாங்க. மன்னருக்கும் நீதி சொல்கிறாங்க, மக்களுக்கும் நீதி சொல்கிறாங்க. நீதியை வழங்குவது எப்படி அப்படிங்கிறதை வரையறை செய்து சொல்கிறாங்க. இந்த நீதியில் சில நீதி வந்து எளிய அன்றாடம் நாம் பின்பற்ற வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய நீதி. சில நீதி அரசருக்கு புகட்ட வேண்டிய அறிவுரை, பாடம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கான நீதி. அப்படி ஔவை போன்ற ஒரு மூதாட்டியினுடைய ஞான மொழிகளான நீதியை வழங்கியது தான் தமிழ் மொழியினுடைய சிறப்பு. இந்த மாதிரி நீதி சொன்ன பெண்ணை இந்தியா முழுவதும் கொண்டு சென்றிருக்க வேண்டும். இந்தியாவினுடைய மிக முக்கியமான நீதி ஆளுமையாக அவர் விளங்கியிருக்கணும். ஆனால் இந்தியாவினுடைய பிற நீதி நூல்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கவனமும் அது மேலே விழக்கூடிய வெளிச்சமும் ஔவைக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம். தமிழ் மண், தமிழ் மக்கள், தமிழ் இனம் அவர்களை கொண்டாடி இருக்காங்க. ஆனால் சர்வதேச அரங்கில், இந்திய அரங்கில் ஔவையினுடைய இடம் இன்னும் காத்திருக்கு, பேசப்பட வேண்டியதாகவும் முக்கியமானதாகவும் இருக்குது. இப்போது நீதி கதைகளை நம்ம படிக்கும் போது நீதி கதைகளினுடைய இயல்பே என்ன அப்படின்னா, அது ஒரு மண் பானைகள், மண் பாத்திரம் போல் சாதாரணமாக இருக்கும், எளிமையாக இருக்கும், கையாளுவது எளிது, பயன்படுத்துவது எளிது. அவ்வளோ எளிமையானது தான் பழைய நீதி கதைகள். இந்த நீதி கதைகளை நீங்கள் ஆழ்ந்து படித்தீங்கன்னா தெரியும், அதில் யார் நீதி கேட்கிறார்கள் என்றால், ஒரு முயல் நீதி கேட்குது, ஒரு எலி நீதி கேட்குது, ஒரு மான் நீதி கேட்குது. அப்போது நீதி கேட்பவர்கள் எல்லாம் சாதாரணமான எளிய உலகத்தை சேர்ந்தவர்கள். சிங்கத்தினுடைய நீதியை பற்றி நீதி கதையில் யாரும் சொல்லலை. ஒரு புலி தனக்கான நீதியை கேட்பதாக நீதி கதையில் சொல்லலை. முயலுக்கும், எலிக்கும், மானுக்கும், அன்னத்திற்கும் யாருக்கெல்லாம் நீதி கிடைக்காதோ, யாருக்கெல்லாம் நீதி மறுக்கப்படுதோ அவர்கள் சார்பாகத்தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த நீதி கதைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு அடிப்படை உண்மை, எளியோருக்கான நீதியை கேட்பது. இன்றைக்கி ஒரு குழந்தை இந்த நீதி கதையை படிக்கலை, கேட்கலை அப்படின்னா, எளியோரினுடைய நீதி, ஏழை எளிய மக்களினுடைய நீதி, அவர்கள் மீது காட்ட வேண்டிய பரிவு, அவர்களுடைய உரிமையை தர வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறத மறந்துடுவாங்களே. அப்போ அவர்கள் உண்மையில் யாருக்கு நீதி கிடைப்பதில் தாமதம் இருக்கிறதோ அவர்கள் பக்கத்தை தெரிந்து கொள்ள தவறிடுறாங்க. அப்போ பழைய நீதி கதையை பிடிக்காமல் போனதுக்கு காரணம் என்ன? அந்த நீதிங்கிற ஒன்றை முடிவு வாசகமாக வைத்துட்டு ஆசிரியர் அதை மட்டும் ஒரு கரும்பலையில் எழுதி போட்டு இதை பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்கன்னு சொல்லும் போது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. இன்னொன்று, வாழ்க்கையில் நீதி உடனடியாக இல்லையே. இவ்வளவு பேதங்கள், இவ்வளவு வேறுபாடுகள், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த நீதியெல்லாம் வெறும் பொன்மொழிகள், வெறும் வார்த்தைகள் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறார். அப்படி அல்ல. நீதியினுடைய ஆதாரமான குரல் என்றைக்குமே ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. நீதி மாறாத உண்மையினுடைய அடையாளம். நீதியை காப்பவர்களும், நீதி அரசர்களும், நீதிக்காக வாதிடுபவர்களும் என்றைக்குமே நீதியை பெற்றுத்தரக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு எதிர்நிலை இருக்கலாம், தற்காலிகமாக அது பின்னடைவாக இருக்கலாம், கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் நீதி வெல்லும் அப்படிங்கக்கூடிய அந்த குரல் மாறவே இல்லை. அப்போது நம்ம நீதியை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நீதி எதற்காக தேவை, யாருக்காக தேவை, நீதியினுடைய அடிப்படைகள் என்னங்கிறத இந்த கதையில் சொல்லணும். அப்படின்னா நமக்கு இன்றைக்கு நீதி கதைகள் தேவை. பழைய முறையில் எழுதப்பட்ட நீதி கதைகள் அல்ல, பழைய வடிவத்தில் எழுதப்பட்ட நீதி கதைகள் அல்ல, பழைய பாணியில் கதையை சொல்லக்கூடிய நீதி கதைகள் அல்ல. ஒரு புதிய நீதி கதைகளினுடைய தேவையும், புதிய நீதி கதைகளை எழுத வேண்டிய அவசியமும் இருக்குது. அப்படி எழுதுவது ஒரு கேலிக்குரிய விஷயமாக நான் கருதவும் இல்லை. இப்போ யார் நீதி சொல்ல முடியும்? இர்பான் ஹஃபீப் அப்படின்னு ஒரு பெரிய இந்தியாவினுடைய வரலாற்று ஆசிரியர் இருக்கிறார். அவர் இந்தியாவினுடைய வரலாற்றை ஆராய்ந்து பேசும்போது சொல்கிறாரு, இந்தியாவில் அதிகமாக நீதிக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா விவசாயிகள் தான் அப்படின்னு சொல்கிறார். விவசாயிகளுக்கு தான் நிலம் சார்ந்து, உறவு சார்ந்து, உரிமை சார்ந்து ஏராளமான அநீதி இழைக்கப்படுது. அந்த நீதிக்காக காத்திருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மன இயல்பை, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறத ஹபீப் சொல்கிறாரு. இந்திய விவசாயிக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால், இன்னொரு விவசாயியோட ஒரு விவசாயிக்கு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், அவங்க நேரடியாக சண்டை போட்டுக்கிட மாட்டாங்களாம். மாறாக பொது மனிதன் ஒருத்தரை அழைச்சிட்டு வந்து, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இவர் இந்த மாதிரி எனக்கு எதிராக இருக்கிறார், நீங்கள் கேட்டு சொல்லுங்கன்னு ஒரு பொது மனிதனை அழைத்து வருவாங்களாம். அந்த பொது மனிதன் 2 தரப்பையும் உட்கார வைத்து 2 தரப்பையும் விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாராம், இதில் இது கரெக்டு, இவர் தான் இப்படி விட்டு கொடுக்கணும், இதை செய்யணும்னு. இந்த பொது மனிதன் ஒருவேளை சரியாக நடந்து கொள்ளலைன்னா இன்னொரு பொது மனிதனை அழைப்பார்களாம். தங்கள் பிரச்சனையை தானே தீர்த்து கொள்ளாமல்
ஒரு பொது மனிதனை நம்பி அந்த பொது மனிதன் மூலம் பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம்ங்கிறது தான் இந்திய விவசாயினுடைய மனநிலைன்னு சொல்கிறார். நூற்றாண்டுகளாகியும் அது மாறிவிட்டதா நான் நினைக்கவே இல்லை. இன்றைக்கும் கூட ஒரு பொது மனிதரை வைத்து பேசலாம்ங்கிறது வணிகத்தில் இருக்குது, விவசாயத்தில் இருக்குது. சிறு சிறு சச்சரவுகளின் போதெல்லாம் பொது மனிதர்களை அழைத்து வர வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அந்த பொது மனிதன் தான் இன்றைக்கு இல்லை. முன்னாடி அந்த பொது மனிதன் யாராக இருப்பார்? ஒரு ஊரில் இருக்க வாத்தியாராக இருப்பார், படித்தவராக இருப்பார், அல்லது தலைவராக இருப்பார், அல்லது ஒரு நல்ல விவசாயியே கூட பொது மனிதனாக இருப்பார். அவரை அழைச்சிட்டு போவாங்க. அதில் சுயநலம் இருக்காது. அவர் 2 பக்கத்தையும் ஆராய்ந்து பார்த்து சொல்லுவார். அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட அந்த நீதியை வழங்க பொறுப்பை ஒப்படைத்தார்கள். பெரும்பாலும் அந்த நீதிமுறை நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கவும் வந்துச்சு, சரியாகவும் இருந்தது. அவர் 2 பக்கத்தையும் ஆராயும் போது சுயநலம் இல்லாமல் நடந்து கொள்வார், பொய்யுரை பேச மாட்டார், வஞ்சகம் செய்ய மாட்டார்ங்கிற நம்பிக்கையை அவர் உருவாக்கினார். நம்மில் ஒருவர் தான் அந்த பொது மனிதர். ஆனால் அந்த பொது மனிதர் எந்த பக்கமும் இல்லாத நீதியின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு பொது மனிதர். அவரை நாம் இன்றைக்கி எழுந்துட்டோம். இன்றைக்கி யாராவது ஒருவரை பொது மனிதராக அழைத்துட்டு போங்கன்னு சொன்ன உடனே சொல்லிடுறாங்க, இந்த பொது மனிதர் பொது மனிதர் அல்ல, உங்கள் பக்கம் இருப்பவர், உங்கள் உறவினர், உங்கள் ஜாதியை சேர்ந்தவர், உங்கள் சமயத்தை சேர்ந்தவர், அல்லது உங்கள் பக்கம் பேசுவதற்காக அழைத்து வரப்பட்டவருங்கிற அவநம்பிக்கை வந்துடுது. பழைய பொது மனிதர்கள் அப்படி இல்லை. அப்படின்னா இந்த நீதியை சொல்லுகிற கதையின் வழியாக பொது மனிதனை பற்றி, அப்படி ஒரு மனிதன் உருவாக வேண்டிய தேவையை பற்றியெல்லாம் ஹபீப் சொல்கிறதும் இருக்குது, கதைகளுக்குள்ளாடியும் இருக்குது. இப்படியான கதைகள் இல்லாத போது இந்த கதைகள் இல்லாத குழந்தைகள் நீதி என்ற ஒன்றை பற்றியே தெரியாதவர்களாக, நீதிக்கினுடைய இடத்தை அநீதிக்கு வழங்குபவர்களாக, அநீதியை கொண்டாடுபவர்களாக, அநீதி வெல்லும் என்று நம்புபவர்களாக மாறிடுறாங்க. பல நேரங்களில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தால் நமக்கே இப்படி ஒரு சந்தேகம் வருது, அநீதி தான் வெல்லுமோ அப்படின்னு. அப்படி அநீதி வென்ற சரித்திரங்களும் கூட இருக்குது. ஆனால் அது எல்லாம் தற்காலிகம். ஒரு எழுத்தாளனாக நான் வரலாற்றையும் இலக்கியத்தையும் ஆழ்ந்து படிக்கும் போதெல்லாம் அது எனக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய பாடமே என்ன அப்படின்னா, இந்த தற்காலிகம் நிஜமல்ல, இது இன்றைய காட்சி, இது மாறும். எதை அநீதி வென்றிருக்கிறதோ அந்த நீதி வெல்லும். எப்படி வெல்லும்? இப்படியெல்லாம் வெல்லும், இப்போதெல்லாம் வெல்லும் என்று பலவேறு உதாரணங்களை வரலாறும் காட்டுது, கதைகளும் காட்டுது. அப்படின்னா வரலாற்று உண்மையை, வாழ்வியல் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்ட உண்மையை, நீதியின் பக்கம் நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தலை பழைய நீதி கதைகள் சொல்லியிருக்கு. அந்த நீதி கதைகள் வழியாக இருக்குது. அப்படி ஒரு நீதி கதையை நான் படிச்சிருக்கிறேன். அது வந்து இடிஷ் அப்படிங்கிற ஒரு மொழியில் எழுதப்பட்ட நீதி கதை. அது இந்த மொழி பேசுகிறவங்க ரொம்ப குறைவு. இந்த இடிஷ் மக்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, தங்களோட மரபையும் நீதி உணர்வையும் காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அவங்க சொன்ன அந்த இடிஷ் மொழி கதை எதை பற்றியது அப்படின்னா, 3 பரிசுகள் அப்படிங்கிறது அந்த நீதி கதையினுடைய தலைப்பு. ஒரு பெண் இறந்து அவள் வந்து வானுலகத்துக்கு போகிறா. அப்போது வானுலகத்தில் அவள் செய்த நன்மைகளினுடைய பட்டியல் ஒரு பக்கமும், அவள் செய்த தீமைகளினுடைய பட்டியல் ஒரு பக்கமும் வச்சுட்டு 2 பேர் இருக்காங்களாம். அந்த நீதி மண்டபத்தில் போய் அவள் நிற்கும்போது அவள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எல்லாம் ஒரு பக்கம் பட்டியல் எடுத்து ஒரு தேவதை, இதெல்லாம் பண்ணியிருக்கா, இதெல்லாம் செய்திருக்கா அப்படின்னு. இன்னொரு பக்கம் அவள் செய்த தீமைகளினுடைய, அநீதிகளினுடைய, வெறுப்பினுடைய, கசப்பினுடைய பட்டியல்களை எல்லாம் இன்னொரு தேவதை சொல்லுது. இரண்டையும் பரிசீலிச்சுட்டு அதிகமான தீமைகள் செய்திருந்தால் நரகத்துக்கும், அதிகமான நன்மைகள் செய்திருந்தால் சொர்க்கத்துக்கும் அனுப்பி வைக்கப்படுவாங்கங்கிறது அவங்க நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்காக 2 பட்டியலையும் வாசிக்கிறாங்க. 2 வாசித்து முடிக்கும்போது அவள் செய்த நன்மைகளும் அவள் செய்த தீமைகளும் சம அளவில் இருக்கு. ஒரு நன்மை கூடலை, ஒரு தீமை கூடலை. சம அளவில் நன்மைகளும் சம அளவு தீமைகளும் செய்த பெண்ணை சொர்க்கத்துக்கு அனுப்பணுமா, நரகத்துக்கு அனுப்பணுமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அப்போது ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இவ சொர்க்கத்துக்கு போக வேண்டியவளும் அல்ல, நரகத்திற்கு போக வேண்டியவளும் அல்ல. அப்படின்னா அலைந்து திரியட்டும். ஒருவேளை இவள் சொர்க்கத்திற்கு போவதற்கான அரிய காரியங்களை இனிமேல் செய்தால் சொர்க்கத்துக்கு, இல்லை இனிமேலும் தவறுகளை செய்தால் அவள் நரகத்துக்கு என்று அவளை 2 உலகத்திலிருந்தும் நடுவில் சஞ்சரிக்க விட்டுறாங்க. சொர்க்கத்தில் இடமில்லைன்னா புரிஞ்சுக்கலாம், நரகத்தில் உங்களுக்கு இடமில்லைனாலும் புரிஞ்சுக்கலாம். சொர்க்கமும் நரகமும் இல்லை என்ற ஒரு நிலையில் நீங்கள் வசிப்பவராக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் எந்த பக்கம் போவீங்கன்னு தெரியாது. அப்போ இந்த பெண் சொல்கிறா, நான் எவ்வளோ காலம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, ஒன்று என்னை சொர்க்கத்தில் அனுமதியுங்கள் அல்லது நரகத்தில் என்னை தள்ளுங்க அப்படின்னு. அப்போது ஒரு முடிவை எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீ சொர்க்கத்திற்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை உனக்கு வழங்குகிறோம், பூமிக்கு போ,
மனிதர்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் மனிதர்களோட வாழ்க்கையை பார்த்துட்டே இரு. அப்போது உனக்கு ஒரு பாடம் கிடைக்கும். என்ன அப்படின்னா, இந்த மனிதர்கள் எப்போதாவது நற்செயல்கள் செய்தாங்கன்னா, அந்த செயலிலிருந்து ஒரு சிறு துண்டை கொண்டு வந்து வானுலகத்துக்கு காட்டு. அப்படி 3 பரிசுகளை நீ காட்டிட்டேன்னா, உனக்கு சொர்க்கத்தில இடம் உண்டுன்னு சொல்லிடுறாங்க. அவள் பூமிக்கு வர்றா. பூமியின் மேலே யார் கண்ணுக்கும் தெரியாமல் மனிதர்களுடைய எல்லாவற்றையும் பார்க்குறா. எங்கே பார்த்தாலும் தீமைகள், எங்கே பார்த்தாலும் மோசமான வன்முறைகள், அநீதி. அப்போ அவளுக்கு நன்மையே இல்லையா என்றால் சிறு சிறு நன்மைகள். இந்த நன்மைகளில் அரிய நன்மை என்று ஒன்றை அவளால் கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ அவள் நீண்ட காலம் காத்திருக்கிறா. காத்திருப்பினோட முடிவில் ஒரு நாள் இரவு அவள் ஒரு வீட்டிலிருந்து அலறல் சத்தம் வர்றதை கேட்குறா. அந்த வீட்டுக்குள் சில திருடர்கள் உள்ளே புகுந்து வீட்டில் இருந்த ஒருவரை கட்டி போட்டுட்டு பொன் பொருளை எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. பொதுவாக ஒருவர் வீட்டுக்குள் புகுந்து திருட போனால் பொருளை பறிகொடுப்பவர் கத்துவார், கூச்சலிடுவார், திருடர்களை திட்டுவார். இவர் எதுவுமே செய்யலை. கட்டி போடப்பட்ட மனிதர் அமைதியாக பார்த்துட்டே இருக்கிறார். அவர்கள் ஒவ்வொரு பொன்னையும் பொருளையும் கொள்ளையடிக்கும் போதெல்லாம் அவர் அமைதியாக இருக்கிறார். இந்த தேவதைக்கு இந்த வானுலகத்திலேருந்து வந்த பொண்ணுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவர் ஏன் தன் பொருளை பறிகொடுக்கிறத கண்டு ஒன்றுமே செய்யலையே, அதிர்ச்சி கூட அடையலையே அப்படின்னு. மாறாக மனதுக்குள்ளாடியே அவர் சொல்கிறாரு, நான் சம்பாதித்த பொருட்கள் இப்படித்தான் போக வேண்டும் என்றால் போகட்டும் அப்படின்னு அமைதியாக இருக்கிறார். இப்போ அவர்கள் ஒரு சின்ன பாக்ஸ், ஒரு சின்ன மரப்பெட்டியை எடுக்கிறாங்க. அந்த மரப்பெட்டியை திறக்க முற்படுறாங்க. திறக்க முடியல. அப்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, இதை திறங்க அப்படின்னு. அவர் அந்த ஒன்றை மட்டும் எனக்கு விட்டு வச்சுருங்க. நீங்கள் இங்கே இருக்க வைரத்தை, தங்கத்தை, விலை மதிப்பு மிக்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, ஆனால் அந்த மரப்பெட்டியை தொடாதீங்க அப்படின்னு. திருடர்களுக்கு என்னென்னா, இந்த மரப்பெட்டியில் அப்படி ஏதோ விலை உயர்ந்து இருக்குது, இவர் தரமாட்டேங்கிறாருன்னு சொல்லி அதை ஒரு பெரிய கோடாரியை கொண்டு உடைத்து திறக்கிறாங்க. உள்ளே ஒன்றுமே இல்லை, ஒரு பிடி மண். இந்த மண்ணை எதுக்கு ஒரு பெட்டியில் போட்டு பாதுகாத்து வச்சு இவ்வளவு காலம் நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கோபத்தில் அவர்கிட்ட கேட்குறாங்க. இந்த வெறும் மண் உங்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியமானது? அந்த மனிதர் சொல்கிறார், அது வெறும் மண் அல்ல. என் ஊரில், என் வீட்டில் நான் விளையாடி ஓடி திரிந்த அந்த முற்றத்தினுடைய ஒரு பிடி மண் அது. இந்த மண்ணிலிருந்து தான் நான் உருவானேன். இந்த மண் தான் என் ஊரினுடைய மண், நான் பிறந்த இடத்தினுடைய மண். என் வாழ்க்கையில் எனக்கு என்றைக்கும் முக்கியமானது எது என்று கேட்டால், நான் எந்த நிலத்தில் பிறந்தேனோ அந்த நிலத்தினுடைய மண்ணை ஒரு பிடி பத்திரமாக வைத்திருக்கிறேன். இது போதும், இது எனக்கு தரக்கூடிய நம்பிக்கை போதும். எதையும் என்னால் சம்பாதித்திடவும் வெல்லவும் வாழ்வில் சுகங்களை தேடிக்கொள்ளவும் முடியும். தயவுசெய்து இந்த மண்ணை கீழே கொட்டிடாதீங்க, தூக்கி எறிஞ்சிடாதீங்கன்னு சொல்லும் போது இந்த வானுலகத்திலிருந்து வந்த பொண்ணுக்கு தெரிகிறது, ஒரு மனிதனுடைய அடிப்படையில் ஒன்றை அவர் வைத்திருக்கிறார், ஆதாரமான நம்பிக்கையில் ஒன்றை வைத்திருக்கிறார்னு. அந்த மண்ணில் ஒரு துகள் மணலை எடுத்து வானுலகத்துக்கு கொண்டு போய் கொடுக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒரு அரிய பரிசை நீ கொண்டு வந்திருக்க, இன்னும் 2 பரிசுகள் கொண்டு வந்தால் சொர்க்கத்தில் இடம் உண்டுன்னு. அவள் திரும்பி வரா. திரும்பி வந்து இன்னும் சில ஆண்டுகள் சுற்றிக்கிட்டே இருக்கிறா. இப்போது ஒரு முறை ஒரு தண்டிக்கப்பட்ட பெண்ணை பார்க்குறா. ஒரு பெண்ணை வீதியில் அடித்து தண்டிப்பதற்காக இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. மோசமான தண்டனை, ஒருவேளை தூக்கு தண்டனையாக கூட இருக்கலாம். அவளுக்கு அழிக்கப்பட போகிறதா இருக்குது. கிழிந்த ஆடைகளோட, கலைந்த தலையோட அந்த பொண்ணை அடி வாங்கி அப்படி சாலையில் போகிறத பார்க்குறா. என்ன குற்றம் செய்தாள் அப்படின்னா, மோசடி செஞ்சிட்டா, அவள் வந்து நிறைய குற்றங்கள் செய்துட்டான்னு அடுக்கடுக்காக மக்கள் சொல்கிறாங்க. அந்த பெண் எதையும் சொல்லலாம், அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்கிறா, போய்கிட்டே இருக்கிறா. திடீர்னு சாலையில் போய் ஒரு இடத்துல நின்ற உடனே இந்த சவுக்கால் அடிப்பவன் அவளை திரும்பி பார்த்து, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். அந்த பொண்ணு சொல்கிறா, கடைசியாக எனக்கு ஒரே ஒரு சிறு விருப்பம் இருக்குது, நீங்கள் நிறைவேற்ற முடியுமான்னு. என்ன, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமான்னு கேட்குறான். இல்லை, எனக்கு ஒரு ஊசியும் நூலும் வேணும்னு கேட்குறான். ஊசியும் நூலும் உனக்கு இந்நேரம் எதுக்கு, என்ன பண்ண போகிறேன்னொன்னே, தயவுசெய்து எனக்கு ஒரு ஊசியும் நூலும் கொடுங்களேன் அப்படின்னு. ஊசியும் நூலையும் அவனுக்கு தர்றாங்க. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு குழந்தையினுடைய கிழிந்த பாவாடையை அவள் அருகில் போய் அமர்ந்து தைக்கிறாள். தைச்சிட்டு சொல்கிறா, அம்மா இல்லாத குழந்தையாக இது இருக்கும் போல இருக்குது, கிழிந்த பாவாடையை அணிஞ்சிட்டு இப்படி வீதிக்கு வந்திருக்கு. இப்படி வந்து அந்த கிழிந்த பாவாடையை தைத்து தருவதுக்கு கூட யாரும் இல்லாமல் இருக்கக்கூடியதை என்னால் பார்க்கவே முடியல. நான் தூக்கிலிடக்கூடிய பெண்ணாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த ஆடையை தைத்து தருவதன் வழியாக அந்த குழந்தைக்கு ஒரு மகிழ்ச்சியை, ஒரு கௌரவத்தை, மானத்தை மறைப்பதற்கான ஒரு விஷயத்தை செய்ய முடியும் என்றால் அதுதான் எனக்கு பேர் அப்படின்னு அவள் தைச்சி கொடுக்குறா. எல்லாரும் பார்க்குறாங்க.
இப்படி ஒரு கிழிந்த ஆடையை தைக்கக்கூடிய ஒரு பெண் நிச்சயமாக குற்றவாளியாக இருக்க முடியாது. அவள் ஏதோ ஒரு தவறான ஒரு குற்றத்தின் பேரால் தண்டிக்கப்படுறாங்கிறத உலகமே உணருது. ஆனால் இந்த வானுலகத்திலிருந்து வந்த பொண்ணு மறைந்திருந்து அந்த பொண்ணு வச்சிருந்த கிழிந்த ஆடையை தைத்த ஊசியை மட்டும் எடுத்துக்கிறான். வானுலகத்துக்கு போகிறா. சொர்க்கத்தில் போய் சொல்கிறா, இந்த ஊசி ஒரு குற்றவாளியாக கருதப்பட்ட பெண் ஒரு கிழிந்த தாயற்ற குழந்தையினுடைய கிழிந்த ஆடையை தைப்பதற்கு பயன்படுத்தின ஊசின்னு இதுவும் ஒரு அரிய பரிசு அப்படின்னா அந்த சொர்க்கத்தினுடைய அடுத்த பரிசையும் அவள் கொடுத்துட்றா. இன்னும் ஒரு பரிசு கிடைத்தால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அப்போது இந்த மூன்றாவது பரிசை தேடி இன்னும் சில காலம் சுற்றும்போது ஒரு பிச்சைக்காரனை பார்க்கிறார். அவன் ஒரு தேவாலயத்தினுடைய வாசலில் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பிச்சைக்காரன். அவனுக்கு நிறைய நேரங்களில் காசு கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும், உணவு கிடைக்கும். இப்படி கிடைக்கிறக்கூடிய எல்லாவற்றையும் என்ன செய்வான்னா, அவன் சாப்பிட்றதோட அவன் ஒரு மர பொம்மை வைத்திருந்தான். அந்த மர பொம்மைக்கு அவனுக்கு கிடைத்த உணவில் கொஞ்சத்தை எடுத்து அதுக்கு வச்சுருவான். அவனுக்கு 2 பழங்கள் கிடைத்தா ஒரு பழத்தை அங்கே வச்சுருவான். ஒரே ஒரு பழம் கிடைத்தால் பாதியாக வெட்டி மர பொம்மைக்கு வச்சுருவான். எல்லாரும் சிரிப்பாங்க. என்னென்னா, எப்பா அந்த மர பொம்மை என்ன சாப்பிட போதா? அதுக்கு வயிறு இருக்கிறதா? பசிக்குதா? எதுக்கு அதுக்கு போய் உணவை கொடுக்குற, பழங்களை கொடுக்குறேன்னப்போ அவன் சொல்கிறான், எனக்கு இருக்கக்கூடிய துணை அந்த மர பொம்மை தான். நான் எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றையும் அதற்கு பகிர்ந்து கொடுக்குறேன். ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட ஒரு துணையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. அதை நான் செய்கிறேன். மாறாத என்னுடைய அன்பினுடைய அடையாளமாக அந்த உணவை நான் என் பொம்மைக்கு கொடுக்குறேங்கிறான். இந்த வானுலகத்தோட பொண்ணு நினைக்கிறா இதுவும் ஒரு அரிய பரிசுன்னு அந்த உணவில் ஒரு சிறு துண்டை சொர்க்கத்துக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். சொர்க்கம் அந்த பரிசை ஏற்றுக்கொண்டு மனித குலத்தினுடைய 3 மகத்தான பரிசுகளை கொண்டு வந்த நீ சொர்க்கத்துக்குள்ளே போகலான்னு விட்டுறாங்க. இட்டிஷ் மக்கள் இந்த கதையை குழந்தைகளுக்கு சொல்கிறாங்க. இந்த கதை நிஜமா, இந்த கதையில் நடக்கக்கூடியதெல்லாம் உண்மையா, பகுத்தறிவுக்கு ஏற்றதா, அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு இந்த கதை எந்த 3ஐ மனித குலத்தின் அரிய பரிசாக நினைக்கிறதுங்கிறத பாருங்கள். முதன்மையாக எந்த நிலத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ, எது உங்களுடைய முதல் காலடிகள் பட்டதோ, எந்த மண்ணிலிருந்து நீங்கள் உருவாகினீர்களோ அந்த மண்ணை நேசியுங்கள். அந்த மண் தான் உங்களுடைய மகத்தான பரிசு அப்படிங்கிறத நினைவுபடுத்துது. மனிதன் மண்ணிலிருந்து உருவானவன், மண்ணுக்கே சொந்தமாகக்கூடியவன். இதை தத்துவம் சொல்லுது, மதங்கள் சொல்லுகிறது, ஞானம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய பேருண்மையை ஒரு கதை சாதாரணமாக எளிய நிகழ்ச்சியின் வழியாக சொல்லிடுச்சு. 2வது, ஒரு தாயற்ற குழந்தையை கிழிந்த ஆடையோடு சாலையில் பார்த்தால் நீங்கள் யாராக இருந்தாலும் ஓடி சென்ற அந்த கிழிந்த ஆடையை தைக்கக்கூடிய பரிவுணர்வோடு இருங்கள். பிறர் மீது அக்கறை காட்டுவவர்களாக இருங்க. முடிந்தவரை நீங்கள் அந்த அம்மாவே குற்றவாளின்னு சவுக்கடி அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. ஆனால் அந்த சவுக்கடி வாங்குகிற குற்றவாளியாக கருதப்படுகிற பொண்ணுக்குள்ளாடியும் கூட ஒரு பரிவுணர்வும் அக்கறையும், குழந்தையை அதனுடைய மானத்தை அதை கௌரவமாக நடத்த வேண்டும் என்ற பேருள்ளமும் இருக்கு இல்லையா, அதை பரிசுன்னு சொல்கிறாங்க. 3வது, உயிரற்ற பொருள் என்று உலகம் கருதுகின்ற ஒன்றை கூட துணையாக கொள்ளவும் அதற்கு உணவளிக்கவும் கூடிய பேருள்ளமும் பெருங்கருணையும் கொண்டவர்களாக சாதாரணமாக நாம சாலையில் ஓரம் இருக்கக்கூடிய தூக்கி எறிகிற காசை எடுப்பவராக நினைக்கக்கூடிய மனிதர் கூட இருப்பார்னு சொல்லுது. அப்போ இதை ஒரு கதை சொல்லும்போது எவ்வளவு எளிதாக, மறக்க முடியாததாக, குழந்தையின் மனதில் ஆசையாக இந்த கதையை விதைச்சிருந்து பாருங்கள். கதை சொல்லப்பட்ட விதம் பழசாக இருக்கலாம். கதை ஒரு நீதியை சொல்லுகிறதே, இந்த நீதிக்கு நடைமுறையில் இடம் இருக்கிறதா இல்லையாங்கிற கேள்வி எழலாம். ஆனால் இந்த கதை தான் எதற்காக சொல்லப்பட்டோமோ அது நூற்றாண்டுகளை கடந்து சொல்லப்படுகிற உண்மையாக, சொல்லப்படுகிற முக்கியமாக மாறிடுது. நீதிக்கு ஏதேனும் ஒரு வடிவம் இருக்கா, உருவம் இருக்கா அப்படின்னா, நான் எப்போதும் சொல்வேன், நீதியினுடைய உருவமாக இருப்பது நெருப்பு தான். நெருப்பைத்தான் எப்போதுமே நீதியினுடைய உருவமாக கருதுகிறாங்க. நெருப்பின் மேல் சத்தியம் செய்கிறார்கள். நெருப்புக்கு பேதம் கிடையாது. இன்றைய நெருப்பு, நேற்றைய நெருப்பு, நாளைய நெருப்பு என்றெல்லாம் இல்லை. எல்லா நெருப்பும் சுடக்கூடியது, அழிக்கக்கூடியது. நெருப்பு இவரை அழிக்கவும் இவரை அழிக்காது என்ற பேதம் காட்டாது. எங்கெல்லாம் நெருப்பு பெரிதாக எழும்புகிறதோ அங்கெல்லாம் அது நீதியினுடைய எழுச்சியாக கருதப்பட்டிருக்கு. நமக்கே தெரியும், சிலப்பதிகாரத்தில் அநீதி இழைக்கப்பட்ட நகரை இழிக்கிறாள் கண்ணகி. அந்த நெருப்பு மதுரையின் மீது பற்றி எரியும் போது அந்த நெருப்பு நீதி உணர்வினுடைய அடையாளமாக மாறியது.
நீங்கள் நெருப்பை பழகினால், நெருப்போடு நெருக்கமாக இருந்தால், நெருப்போடு உரையாட முடிந்தால், நெருப்பிற்கு பக்கத்தில் இருந்தால், நெருப்பை நேசிக்கத் தொடங்கினால், நீதி உணர்வினுடைய குரலும் நீதி உணர்வினுடைய வெளிச்சமும் அதற்குள்ளாடி இருக்குங்கிறத பார்ப்பீங்க. பொதுவாக பெண்களால் நெருப்புக்கு பக்கத்தில் இருக்கவும், உரையாடவும், பக்குவப்படுத்தவும், நெருப்பை கையாளவும் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆண்கள் நெருப்பை அச்சத்தோடு பார்க்கிறார்கள், அல்லது பயன்பாடு பொருளாக மட்டுமே பார்க்குறாங்க, அல்லது நெருப்பு என்பது தன்னுடைய தேவைக்கான ஒன்றாக நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நெருப்புக்கு பசி இருப்பதாக நம்புகிற ஒரு மனது இந்தியாவில் உண்டு. அதனால தான் நெருப்புக்குள்ளாடி உணவை போடுறாங்க. நெருப்பு தூய்மைப்படுத்தும் என்று நம்புகிறவர்கள் இருக்கார்கள். அதனால தான் நெருப்பின் வழியாக நீங்கள் உங்கள் தூய்மையை அடைந்து விட முடியும்னு நினைக்கிறாங்க. பல்வேறு வடிவங்களில், பல்வேறு விதங்களில் நெருப்பு குறித்த கதைகளும் நெருப்பு குறித்த நம்பிக்கைகளும் இந்தியாவில் இருக்குது, தமிழில் இருக்குது. இந்த நெருப்பை ரூபமாக பார்ப்பது போல் அரூபமாக பார்க்கக்கூடிய பண்பும் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க, வயிற்றில் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய நெருப்பினுடைய பெயர் தான் பசி. இந்த வயிற்று நெருப்பு அணையவே அணையாது. நீங்கள் வாழ்நாளெல்லாம் உங்கள் வயிற்று நெருப்போடு வாழ்ந்துகிட்டே இருக்கணும். இதே போல் மனதில் ஒரு நெருப்பு இருக்கிறது, அதனுடைய பெயர் ஆசை. இந்த நெருப்பும் அணையாதுன்னு சொல்கிறாங்க. கிரேக்கத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த நெருப்பு பூமியினுடைய பொருள் அல்ல, வானுலகத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வரப்பட்டதுங்கிற நம்பிக்கை இருக்குது. எபிமேத்தியோஸ், பிரமேத்தியோஸ்னு 2 சகோதரர்கள். எபிமேத்தியோஸ் யார் அப்படின்னா, கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனோட வேலை என்னென்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுக்கும் அந்த விலங்குகளுடைய இயல்பை உருவாக்கியவன் எபிமேத்தியோஸ். அவன்தான் ஒரு கரடிக்கு பெரிய கரடியினுடைய அந்த ரோமங்கள் அடர்ந்த தோலையும், விலங்குகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் அதுக்குடைய தனித்திறன்களாக அறியப்படுகிற, குளிர் தாங்குகிற, அதற்கென்று வனப்பாக இருக்கக்கூடிய அந்த உடல் வாகை உருவாக்கியது எபிமேத்தியஸ். எபிமேத்தியஸ்க்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அவனோட பெயர் என்ன அப்படின்னா, நடந்த பிறகு யோசிக்கக்கூடியவன். அவன் ஏதாவது ஒன்றை செய்து முடிக்க முன்னாடி இல்லை, செய்த பிறகு அதை பற்றி யோசிக்கிறவன் அவன். இவனுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய ப்ரொமித்தியஸ்க்கு என்ன பேர்னா, முன்கூட்டியே யோசிக்கிறவன், எதையும் முன்கூட்டியே யோசித்து செயல்படுகிறவன். இந்த எபிமேத்தியோஸ் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுக்கும் தனித்துவமான சக்தியை கொடுத்தவன் அவன்தான். மனிதன் அந்த மாதிரியான ஒரு முரட்டு தோள்களும் புலியினுடைய கண்களும் அல்லது ஒரு வேட்டையாடக்கூடிய மனமும் கொண்டவன் அல்ல. எல்லாத்தையும் எபிமேத்தியஸ் கொடுத்த பிறகு அவனுக்கு மனிதனுக்கு கொடுப்பதுக்கு எதுவுமே இல்லை, மனிதனுக்கு பெரிய சிறப்புகள் எதுவும் தரப்படலை. அப்படிங்கிற நேரத்தில் பிரமித்தியோஸ் வானுலகத்துக்கு சென்று வானுலகத்தில் இருந்த நெருப்பை கடவுள் அறியாமல் திருடி கொண்டு வந்து மனிதனுக்கு கொடுத்தான்னு கிரேக்க கதைகள் சொல்லுது. நெருப்பு என்பது மனிதனுக்கு அளிக்கப்பட்ட பரிசு. உண்மையில் நாகரிகத்தினுடைய கதை, மனிதன் வளர்ச்சி அடைந்ததனுடைய கதை, மனிதன் இத்தனை ஆண்டு காலமாக உருவாக்கிய எல்லா பெரிய வளர்ச்சியினுடைய கதைக்கு பின்னாலும் நெருப்பினுடைய கதை இருக்கிறது. நெருப்பு என்று ஒன்று வந்த உடனே மனிதனுக்கு கிடைத்த முதல் பரிசு என்ன அப்படின்னா, உணவை நெருப்பின் வழியாக சுட்டு வதக்கி ருசிமிக்கதாக்கி வெறுமனாக சாப்பிடக்கூடியதிலிருந்து, விலங்கிலிருந்து ருசிமிக்க உணவாக மனிதன் தயாரித்தான்னா அது நெருப்பினுடைய வெற்றி. நெருப்பு தான் இயந்திரங்களை இயக்கியது, நெருப்பு தான் விண்வெளிக்கு வாகனங்களை கொண்டு சென்றது, நெருப்பு தான் எல்லா பெரிய கனரக இயந்திரங்களுக்கும் அடியில் இருக்குது. 8ஆம் ஹென்றி மன்னருக்கு அவர் மனைவியை விவாகரத்து செய்துட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யணும்னு ஆசை. ஆனால் அன்றைக்கு இருந்த கத்தோலிக்க திருச்சபை அதை அனுமதிக்கலை. அனுமதிக்காதோடு மன்னராகவே இருந்தாலும் இது முறைகேடானது, திருச்சபை அதை அனுமதிக்க முடியாதுங்குது. மன்னருக்கு தான் ஒரு மன்னராக இருக்கிறேன், ஆனால் நான் ஒரு திருமணம் செய்து கொள்ளணும்னா ஒரு திருச்சபையினுடைய அனுமதிக்காக காத்திருக்கணுமா? இது சரியில்லையே. அதுக்கு பதிலாக திருச்சபையினுடைய உயரிய பதவியில் எனக்கு தெரிந்த ஒருவர் இருந்தார்னா நான் சொல்கிறபடி தானே நடப்பார். அப்போ என்னோட நண்பர் ஒருத்தரை அந்த பதவிக்கு நான் கொண்டு வந்துடலாமான்னு முடிவு செய்து அவருக்கு நெருக்கமாக இருந்த, நிர்வாகத்திலும் நீதியிலும் முதன்மையாக கருதப்பட்ட தாமஸ் மோரை அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. தாமஸ் மோர் கத்தோலிக்க திருச்சபையினுடைய புதிய தலைவராக மாறிய உடனே அவர் தனக்கு உதவி செய்வார்னு 8ஆம் ஹென்றி நினைக்கிறார். ஆனால் அந்த பொறுப்புக்கு வந்த உடனே அவர் சொல்லுகிறார், இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு நான் நீதியின் பக்கம்தான் நிற்பேன், எது நீதியோ அதிலிருந்து மாற மாட்டேன். உங்கள் நண்பராக இருப்பது என்பது வேறு, நீதி பணியை செய்வது, நீதியரசராக இருப்பது என்பது வேறு.
நீதியின் முன்னால் நான் மன்னராக இருந்தாலும் ஒரு சாமானியனாக இருந்தாலும் ஒருபோல தான் நடந்து கொள்வேன் அப்படிங்கிறார். 8ஆம் ஹென்றிக்கு கோபம் என்ன அப்படின்னா, நான் உன்னை இந்த பதவியில் உட்கார வச்சதே எனக்கு உதவி செய்வேங்கிறது தான், ஆனால் நீயோ எனக்கு எதிராக இருக்கிறாய் அப்படின்னு கோபம். அதே நேரத்தில் இந்த 2 பேருடைய நட்பில் ஒரு விரிசலும் இல்லை, ஆனால் எதிரெதிரானவர்களாக மாறிடுறாங்க. இப்போது மன்னருக்கு தான் விரும்பியதை செய்யாதவரை அந்த பதவியிலிருந்து அகற்ற நீக்க வேண்டும்ங்கிற ஆசை உருவாகுது. இதற்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏற்பாடுகள் செய்கிறாரு, சதி நடக்குது, உடனிருப்பவர்களாலேயே காட்டி கொடுக்கப்படுகிறார். பெரும்பாலும் உலகில் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தொடர் நிகழ்வுகளில் ஒன்று என்னன்னா, நீங்கள் யாரை உங்கள் பக்கத்தில் வைத்து உங்கள் நம்பிக்கைக்குரியவராக உங்களுக்கு உதவி செய்வார், உங்களோடே இருப்பார் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் எளிய விஷயங்களுக்காக உங்களை காட்டி கொடுப்பவர்களாக மாறிடுறாங்க. இந்த துரோகத்தினுடைய வரலாறு என்பது மிகப்பெரியது. தாமஸ் மோருக்கும் அதான் நடக்கிறது. அவரிடம் உதவியாளராக வந்த, அவரை ஆதர்சமாக கொண்ட ஒருவராலேயே காட்டி கொடுக்கப்படுகிறார், பொய் குற்றம் சாட்டப்படுகிறார். யார் நீதி வழங்குகிறாரோ அவர் மீதே குற்றம் சுமத்தப்பட்டு தண்டிக்கப்படுகிறது. அந்த தண்டனையை அவர் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். இந்த எ மேன் ஃபார் ஆல் சீசன் அப்படிங்கிறது, நீதிக்குரியவர் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியவராக இருப்பார், தன் காலத்துக்கு மட்டுமல்ல. ஏன்னா அவர் நீதியின் வழியாக ஒரு உண்மையை நிலைநாட்டுகிறார் இல்லையா. அதை சொல்லப்படுற திரைப்படம், நான் பார்த்த திரைப்படங்கள்லேயே மிக அழகாக திரைக்கதை எழுதப்பட்ட ஒரு திரைப்படம். வசனங்கள்லாம் அவ்வளவு நல்லா எழுதியிருப்பாங்க, அவ்வளவு கவித்துவமான வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும். ஒரு அதிகாரத்தை பற்றிய உண்மையான வாசகங்களே அந்த படத்தில் நீங்கள் படத்தில் உரையாடலில் கேட்கலாம். அப்போது எ மேன் ஃபார் ஆல் சீசனும் நான் பள்ளியில் படித்த நீதிக்கதையும் வேறு வேறு அல்ல. சொல்லப்பட்ட விதம் வேறு, வரலாற்று பின்புலம் வேறு, அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளினுடைய சித்தரிக்கப்பட்ட விதம் வேறு. ஆனால் அடிப்படையில் அந்த கதை சொன்ன நீதியைப் போல தான் இந்த கதையும் ஒரு நீதியை சொல்லுது. நீதியினுடைய தேவை மாறவே மாறாத ஒன்றுங்கிறதுனால நீதியை வலியுறுத்துகிற எழுத்தும் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரான்ஸ் காஃப்கான்னு மிகப்பெரிய ஜெர்மானிய எழுத்தாளர். அவர் சட்டம் படித்தவர், சட்டத்துறையில் பணியாற்றவர், நீதி உணர்வை பற்றி நிறைய எழுதியவர். அவர் ஒரு கதை எழுதியிருக்கார், நீதியின் வாசலில் அப்படின்னு. நீதியின் வாசலில்ங்கிற கதை நிறைய பக்கங்கள் கொண்டதல்ல, ஒரு பக்கம் கொண்ட கதை. இதை நான் ஒரு புதிய நீதி கதை வரிசையில் வைப்பேன். நான் படித்த பள்ளியினுடைய ஒரு ஈசாப் நீதி கதைகள் போல இதுவும் ஒரு நீதி கதை தான். ஆனால் இது சொல்லப்பட்ட விதத்தில் பாருங்கள் எவ்வளோ ஒரு புதிய கதையாக இருக்குன்னு. ஒரு மனிதன் நீதி கேட்பதற்காக நீதிமன்றத்துக்குள்ளாடி வரான். அந்த நீதிமன்றத்தினுடைய நுழைவாயிலில் ஒரு வாயில் காப்பவர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், இப்போ உள்ளே போக முடியாது, நான் சொல்லும்போது தான் போக முடியும், வெளியே உட்காந்துருங்க அப்படின்னு. இவர் சொல்கிறாரு, என்னோட கோரிக்கையை நான் உடனே சொன்னால் தானங்க நீதி கிடைக்கும் அப்படின்னு. நீதிமன்றத்துக்குள்ளாடி இந்த கதவை தாண்டி நீ போகணுன்னா நான் சொல்லும்போது தான் போகணும், வெளியே உட்காந்துருங்கிறார். அந்த மனிதனும் வெளியே போய் உட்காந்துருக்கிறான். கதவு திறக்கும், தன்னை உள்ளே அனுப்புவார்கள்னு காத்திருக்கிறான். நாட்கள், வாரங்கள், மாதங்கள் ஓடுது, உள்ளே போகவே முடியல. ஒரு நாள் பார்க்கிறான், இந்த கதவு இல்லாமல் பக்கத்தில் வழியாக போனால் இன்னொரு கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. அப்படி சிலர் போகிறதையும் பார்க்குறான். இப்படி ஒரு வழி வாசல் இருக்குது போல இருக்கே, இந்த முதன்மையான வாசல் வழியாக இல்லாமல் பக்கவாட்டு வாசல் வழியாக போகலாம் போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு பக்கவாட்டு வாசல் வழியாக போகலான்னு நினைக்கும் போது அந்த வாயில் காப்பாளன் சொல்கிறான், அந்த வழியாக உள்ளே போனாலும் உள்ளேயும் இன்னும் சில கதவுகள் இருக்குது. நீதியினுடைய மன்றத்திற்கு உள்ளே செல்வதற்கு 3-4 வாயில் காப்பாளர்கள் ஒவ்வொரு வாயிலின் முன்னாடியும் காத்திருப்பவர்கள் இருக்காங்க. என்ன வேணால் நீ கடந்து உள்ளே போயிடலாம், ஆனால் அங்கேயும் ஒரு வாயில் காப்பாளன் இருக்கான், உன்னை விடமாட்டான்ப்பா, பேசாமல் நீ இங்கேயே காத்துரு, சரியான நாளில் சரியான நேரத்தில் நானே உன்னை உள்ளே அனுப்புகிறேங்கிறான். அது சரிதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனிதன் குறுக்கு வழியிலெல்லாம் உள்ளே போய் நம்ம எதையும் செய்ய வேண்டாம், முறையான கதவு திறந்து முறையாக அனுமதிக்கட்டோன்னா வெளியவே காத்திருக்கிறான். நாட்கள், வருடங்கள் ஓடிட்டே இருக்கு. காத்திருப்பவனுக்கும் வயதாகுது, வாயில் காப்பாளனுக்கும் வயதாகுது. இடையில் அந்த வாயில் காப்பாளனோடு ஏதாவது பேசணும் இல்லையா, அதனால் இவன் தான் கதையை சொல்கிறான். வாயில் காப்பாளன் எதையும் சொல்வதல்ல, பதிலாக வாயில் காப்பாளன் அப்பப்போ கதவை திறந்து விட்டுவது போல் நடிக்கிறான். அப்படி நடிப்பதற்காக காசு வாங்கிக்கிறான். சில நேரங்களில் அந்த ஆள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பொருட்களை ஏற்றுக்கிட்டு ஓம் பிரியத்துக்காக தான்ப்பா வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான். இந்த காத்திருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய மனிதனோ பொறுமையாக என்றைக்காவது நீதியினுடைய வாசல் திறக்கும்,
உள்ளே போய் முறையிடலாம், நீதி கிடைக்கும் என்ற எண்ணத்திலேயே காத்துட்டே இருக்கான். இந்த 2 பேருக்கும் வயதாகிறது. 2 பேருமே களைத்து போகிறார்கள். நீதியினுடைய வாசலிலேயே நீண்ட காலமாக இருந்து 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 அவனுக்கு நீதியை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாமும் தெரிகிறது. தனக்கு தான் அனுமதி இல்லைன்னு அவனுக்கு புரியுது. அவன் அந்த கதவை முறையாக திறந்து முறையாக போகணும்னு காத்திருக்கிற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காத்திருப்பவனுக்கு பார்வை மங்கத் தொடங்குகிறது. அங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய வாயில் காப்பாளனுக்கும் தலையெல்லாம் நரைக்க தொடங்குகிறது. தலையில் பேனெல்லாம் வந்துடுது. ஒரு நாள் இந்த வாயில் வெளியே காத்திருக்கக்கூடியவன் அந்த வாயில் காப்பாளன் தலையில் இருக்கக்கூடிய பேனிட்ட சொல்கிறான், எப்படியாவது நீ அந்த ஆள்கிட்ட சொல்லி என்னை உள்ள விட விட்டுறேன். அவலத்தினுடைய உச்சம் பாருங்க. அந்த ஆள்கிட்ட இல்லை, அவன் தலையில் இருக்கக்கூடிய பேனிட்ட போய் கூட முறையிடுறான், என்னை எப்படியாவது உள்ள விட சொல்ல முடியுமான்னு. அது மௌனமாக தலைக்குள்ளே சுற்றிட்டுக்கே இவன் கோரிக்கையை கேட்கலை. மெல்ல என்ன நடக்கிறது என்றால், இந்த காத்திருப்பவனுடைய கண்கள் பார்வையை இழக்கத் தொடங்கி இருட்டாகி எதிரே இருப்பவன் மறையத் தொடங்குகிறான். அப்போ கூட இவன் என்ன நினைக்கிறான், எதிரே இருப்பவன் மறைந்தாலும் உருவம் தெரியாவிட்டாலும் காத்திருப்பது மாறவே மாறாது என்று. காத்திருப்பவர்கள் காத்து கொண்டே இருக்கிறார்கள். வாயில் காப்பாளர்கள் வாயில் காப்பாளராக இருந்துகிட்டே இருக்காங்க. நீதியினுடைய மன்றத்திற்காக என்ன புகாரோடு அந்த மனிதன் வந்தான்? எந்த நீதியை கேட்டு அவன் வந்தான்? அந்த நீதியை உடனடியாக கேட்டு விசாரித்து நீதி வழங்குவதில் ஏன் தாமதம்? எதையுமே காஃப்கா சொல்லலை. ஆனால் காஃப்கா நமக்கு ஒன்றை உணர்த்துகிறார். இப்படி காத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம். ஒரு வாயில் காப்பாளன், இன்னொரு வாயில் காப்பாளன், இன்னொரு வாயில் காப்பாளன் என்று நீதியை ஒருவன் சென்றடைவதற்கு அத்தனை வாயில் காப்பாளர்கள் முன்னாடியும் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு தன் கைப்பொருளை கொடுத்து என்றாவது அந்த கதவு திறந்து விட முடியாதாங்கிற ஏக்கத்தோடு பரிதாபத்தோடு இருக்க வேண்டியிருக்கிறது. இத்தனை கதவுகளையும் தாண்டி நீங்கள் அந்த நீதியினுடைய வாசலை தொட்டுவிட்டாலும் கூட நீதி கிடைத்துவிடுமா என்று தெரியாது. அப்போ தான் இந்தியா போன்ற ஒரு பெரிய தேசத்தில் நீதி வழங்குவது என்பது எளிதான செயல் அல்ல. எல்லோரும் நீதிக்காக காத்திருக்கிறார்கள். சில நீதி வீட்டில் இழைக்கப்பட்ட அநீதிக்கான குரல், சில நீதி சமூகத்திற்கான அநீதி, சில அந்த தேசத்திற்கான அநீதி, சில அந்த இனத்திற்கான அநீதி என்று நீதி கேட்பதனுடைய எல்லைகள் விரிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீதிக்காக காத்திருப்பவர்கள் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு நெருக்கடியான, பேச வேண்டிய, வாதிக்க வேண்டிய, அக்கறை கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை அடிப்படையான குழந்தைகள் மனதிலிருந்து நீக்கிட்டோம்னா, நீதி உணர்வு அற்றவர்களாக, பரிவுணர்வு அற்றவர்களாக, அடுத்தவர்களுடைய நலம் பேண வேண்டியவர்களாக அவர்களை உருவாக்குவதை விட்டுட்டோம்னா, எதிர்காலத்துக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நீதி உணர்வை திரும்ப உருவாக்குவதற்கு போராட வேண்டிய சூழல் வந்துடும். பொது மனிதர்கள் இல்லாமல் போயிடுவாங்க. நீதியின் மீது நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அந்த நம்பிக்கை இல்லாமல் போனால் அது உங்கள் சொல்லில், செயலில், எல்லாவற்றிலும் எதிரொலிக்கும். அப்போது அன்றாட வாழ்க்கை நெருக்கடி ஆயிரும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அநீதிகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் செவிசாய்க்காமல் போகிறவர்களாக மாறிடுவீங்க. இலக்கியம் தொன்று தொட்டு எப்போதும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதன்மையான குரல்களில் ஒன்று நீதியின் பக்கம் நிற்பது. அதுவும் நீதி கிடைக்காதவர்களுடைய குரலை ஒலிப்பது என்பது நீதியினுடைய எல்லா இலக்கியத்திற்கும் பொதுவான குரல். நான் சொன்னல, குழந்தைகளாக இருக்கும்போது ஒரு முயல் நீதி கேட்டது, ஒரு எலி நீதி கேட்டது, ஒரு சின்ன உயிர்கள் அத்தனையும் தன்னுடைய நீதிக்காக கேட்டது. யாருக்கு எதிராக எலி நீதி கேட்டது? ஒரு சிங்கத்திற்கு எதிராக எலி புகார் அளித்து நீதி கேட்கிறது. அந்த நீதி பயிற்றுவிக்கப்பட வேண்டும் நண்பர்களே. அந்த நீதி உணர்த்தப்பட வேண்டும். நீதியின் குரலை திரும்ப திரும்ப நம்ம கேட்டே இருக்கணும். உடனே கிடைச்சிடாது, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. எல்லாவற்றையும் தாண்டி இந்திய சமூகம் அன்றும் இன்றும் என்றும் நீதியின் மீது நம்பிக்கை கொண்ட சமூகம், நீதி வெல்லும் என்பதை கண்ட சமூகம். நம்மிடம் இன்று நாம் பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு உரிமைகள் நீதியால் நமக்கு சாத்தியமானது என்பதை அறிந்த உண்மை. அப்படின்னா நீதியின் குரல் பாடப்புத்தகத்திலையும் ஒலிக்கணும், இலக்கியத்திலையும் ஒலிக்கணும், பொது வெளியிலையும் அது அறிமுகமாகணும். எல்லா தலைப்பிலும் எல்லா வழியிலும் நீதி உணர்வை நாம் காப்பாற்ற வேண்டும். அப்படி காப்பாற்றுவதற்கான தொடக்க புள்ளியாக நான் அந்த சிறு வயதில் படித்த நீதி கதைகளை சொல்கிறேன். இன்றைக்கு கூட அந்த கதைகளுடைய தேவை இருக்குது. எழுதப்படுற வடிவம் மாறி இருக்கலாம், சொல்லுகிற முறை மாறி இருக்கலாம். புதிய வடிவத்தில் புதிய கதைகளை புதிய முறையில் புதிய மொழியில் நாம் கொடுத்தால் கட்டாயம் புரிந்து கொள்வார்கள் நம்புகிறேன்.
நீதி உணர்வினுடைய குரலை ஒலிப்பது என்பதற்காகவே இலக்கியத்தை நான் நேசிக்கிறேன். அந்த இலக்கியத்தின்பால் கொண்ட பற்றின் காரணமாகவே நீதி உணர்வை உங்களுக்கும் சொல்கிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.